எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா காலக்கணிதம். காலக்கணிதம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. காலக்கணிதம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியல, இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இந்த காலக்கணிதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு நாளை கணிக்க சூரியன் தான் உதவுகிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சூரியன் அப்படிங்கிறது ஒரு நாளை குறிக்கிறதுக்காக உதவல. சூரியன் அப்படிங்கிறது ஒரு நேரத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சூரியன் அப்படிங்கிறத வச்சு இப்போ என்ன நேரம் அப்படிங்கிறத நம்ம சரியாக கணிச்சிட முடியும். சூரியன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு இப்போ என்ன நேரம் அப்படிங்கிறது, அதாவது நமக்கு டைம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வால் கிளாக்கில் நம்ம டைம் பார்க்குறோம் இல்லையா, அந்த வால் கிளாக்கில் இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறத சூரியன் இங்கே தான் இருக்கிறாரு, அப்போ இதுதான் நேரம் அப்படிங்கிறத சரியாக கணிக்கக்கூடிய ஒரு கருவி தான் சூரியன். அடுத்து நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன். மாதம் அப்படிங்கிறது நட்சத்திரம். அதாவது ஒரு மாதம் அப்படிங்கிறது நட்சத்திரம்னு சொல்லுவோம், ஒரு நாள் அப்படிங்கிறத சந்திரன்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா ஒரு நாளைக்கு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் பயணிப்பார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூரியன் அப்படிங்கிறது ஒரு மாதம் அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சந்திரன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி 28 நாளில் 28 நட்சத்திரத்தை கடப்பார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மாதம் அப்படிங்கிறத நட்சத்திரம்னு சொல்லுவோம். மாதம் அப்படிங்கிறது எப்படி நட்சத்திரம்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கிறத நட்சத்திரம் தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பின்னாடி கூட அந்த சார்ட்டை பார்த்துக்குங்க. பின்னாடி கூட அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிற மாதிரி ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிறது மாதம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் நம்ம கற்றுக்கிட்டது. ஆனால் உண்மையாகவே மாதம் அப்படிங்கிறது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இதை தான் மாதம்னு நம்ம சொல்கிறோம். ஜோதிடத்தில் இதுதான் மாதம், தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதானமாக சொல்கிறோம். இப்போது மாதம் அப்படிங்கிறது நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறவங்களுக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தை மாதத்தில் ரொம்ப முக்கியமாக கொண்டாடக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் பூச நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் அப்படிங்கிறது பயணிக்கும் பொழுது தைப்பூசம் அப்படிங்கிறத நம்ம விமர்சனமாக கொண்டாடுறோம். அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தை ஒரு பண்டிகையோடு நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல தான் மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்கே வரும்னா சிம்மத்தில் வரும். அப்போ பௌர்ணமி நாளில் மாசி மகம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் பௌர்ணமிலேயே அவங்களுக்கு தெரியும். அப்போ உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது பங்குனியில் வரக்கூடிய காரணத்தினால அது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடணும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறது வருகிறது அப்படின்னா சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். அந்த மாதத்தை எப்படி கணக்கு பண்ணாங்க அப்படின்னா, அந்த சந்திரன் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் வைகாசி விசாகம்னு சொல்லுவோம். வைகாசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணும்பொழுது நமக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஆவணி அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணும்பொழுது, அதாவது பிரகாசமாக ஜொலிக்கும் பொழுது, பிரகாசமாக பௌர்ணமியை கொடுக்கும் பொழுது ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். புரியுறதுங்களா? இந்த மாதிரி ஒரு மாதத்தை கணக்கிடுவது அப்படிங்கிறது பார்த்தா ஒரு நட்சத்திரம் தான் ஒரு மாதத்தை கணக்கிடுவதற்கு சரியாக பயன்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும், எப்பொழுது என் மகளுக்கு திருமணம் நடக்கும், எப்பொழுது என் மகனுக்கு திருமணம் அப்படிஷம் கைகூடும், எப்பொழுது வேலைக்கு போவார், எப்போ ஃபாரின் போவார் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்விகள் இருக்கு இல்லையா, உங்களுடைய பையனோட ஜாதகத்திலையோ உங்களோட பொண்ணோட ஜாதகத்திலையோ எந்த கிரகம் அதற்கு காரகன் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய பையனோட ஜாதகத்தில் ஒர்க் ரிலேட்டடான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சனி அப்படிங்கிற கிரகத்தை பார்க்கணும். அதே போல் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கணும், 10ஆம் பாவ அதிபதி அப்படிங்கிறவரை பார்க்கணும். இது எல்லாமே உங்கள் வேலையை பற்றி பார்க்கறதுக்கு. இப்போ ஒரு நபருக்கு திருமணம் அப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிங்களேன், ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரனை பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும். பெண் ஜாதகத்துக்கு செவ்வாயை பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும்.
ஒரு ஜாதகத்தில் அந்த வருஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா குருவை பார்க்கணும், சனியை பார்க்கணும், அதே போல் ராகு கேது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்தை பார்க்கணும், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, எந்த காலகட்டத்தில் எந்த தசா புத்தியில் இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய காலக்கணிதம் அப்படிங்கிறது சொல்கிறது. அதை தான் நம்ம வந்து விம்சோத்திரி தசா வருஷம்னு சொல்கிறோம். புரியுறதுங்களா? நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் விம்சோத்திரி தசா வருஷம் அப்படிங்கிறத இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த நேரத்தில் நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை வச்சு தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து கணிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் இதன் மூலிமா நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.